சேட்டை புரியுதுங்களா? இது பக்தி கிடையாது, இது சொல்லிச்சு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டா பக்தியை பத்தி தான் பேச போறோம். ஆமாங்க, பக்தி தான். ஆனா இப்போ சமூக ஊடகங்கள்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, பக்திங்கிற பேர்ல சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வர பல காரியங்கள் திணுசு திணுசா வந்து இறங்கியிருக்காங்க, புதுசு புதுசா இறங்கியிருக்காங்க. அப்படி திணுசான 4 வீடியோவை நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க. மேஜை இருக்கு இல்லையா, மேஜை மேல அப்படியே கைய வைக்கிறாங்க. கைய வச்சு அப்படியே ரப அப்படியே பரவச மோடுக்கு போயிட்டாங்க. ஆண்டவர் இந்த மேஜை கிட்ட வந்தாருன்னா, என்னடா இது, நான் ஒண்ணுமே பண்ணல, என்னடா அது திணுசு திணுசா பண்றாங்க, டேய் நான் ஒண்ணு சொன்னா 4000 செய்யறாங்கடா, படம் காட்டுறதுல இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவரே ஆச்சரியப்படுற மாதிரி டேபிளை வச்சு பயங்கரமா உருட்டுன்னு உருட்டிருக்காங்க. பக்தியை ஏற்படுத்தணுமே வெளியே இந்த மாதிரியான வேஷத்தை, இந்த மாதிரியான மாய்மாலத்தை பிறருக்கு ஏற்படுத்த கூடாது. இப்படி பண்ணதுனால நமக்கு என்ன பக்தி கிடைச்சது, நமக்கு ஆவிக்குரிய பிரகாரமாக இது என்ன உணர்த்துது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணுமா வேண்டாமா? ஏங்க, அதாவது திறந்தாலே யூடியூப்பை திறந்தா ஸ்க்ரோல் பண்ணா இதுதான் வருது, அளவற்ற கண்டென்ட் வருது. நாம வேற ஏதாவது டாபிக்கு போகலாம், அல்லது வாரத்துல ஒரு நாள் வீடியோ போடலாம், அல்ல 2 நாள்ல வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா ஓயாம கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. எதை போடுறதுன்னே தெரியல மக்களே, அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு, டேபிளை வச்சு ஊட்டுறாங்க, டேபிளை வச்சு கையை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பயங்கரமான மாயாஜால வித்தியெல்லாம் காட்டுறாங்க. வித்தியை காட்டுறதுக்கு வாழ்க்கையை ஆக்குனாங்கன்னா நல்லா இருந்திருப்பாங்க. சரி, இன்னொரு காட்சியை பாருங்க. இது எங்க உள்ள பாட்டு தெரியுங்களா? ஜே ஜே அப்படிங்கிற பாடல். அதை கூட கேட்போமா? கேளுங்க. ஆண்டவர் சிலையில இருக்காரு, ஆண்டவருடைய சிலையை போட்டிருக்காங்க. போட்டு சிலைக்கு முன்னால ஜே ஜே பாட்டை ஜே ஜேன்னு பாடுறாங்க, வைக்கிறாங்க. சரி, அது இயேசுநாதர் சிலை தான் அப்படின்னு யார் சொன்னா? அந்த சிலையில ஆண்டவர் இருக்கிறாரா? இது எதுக்கு? இது காதல் பாட்டு. அது எங்கேயோ புரஜாதியார் பாடின பாடலு, போய் சிலையில நின்றுகிட்டு இப்படிங்கிறது, அது என்னடா அது சிம்பிள், இப்படியா, இப்படி இப்படின்னுக்குறாங்க. இப்படின்னு எதுக்கு சொல்லணும்? ஆண்டவர் அன்பா இருக்கிறாரு, எல்லாத்த பார்க்கலாம் அன்பா இருக்கணும், அதுக்காக இப்படி வம்பு பண்ணக்கூடாது. சுள்ளிச்சேட்டை, புரியுதுங்களா? இது பக்தி கிடையாது, இது சுள்ளிச்சேட்டை. இது தேவையில்லாத வேற ஒரு காரியமாகத்தான் போகிறது. ஆண்டவருடைய சிலைக்குள்ள அவர் இருக்கிறாரா? வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி, நீங்க எதுல கொண்டு போய் கட்டுவீங்க? எதுல? நான் அதுலயோ கண்ணுலயோ மண்ணுலயோ இல்ல, நான் உங்களுடைய உள்ள இருக்கேன். கடவுள் அப்படின்னா உள்ள இருக்காரு அப்படிங்கிற அர்த்தம். நமக்குள்ள இருக்கிறவர் கடவுள். அந்த கடவுளை கொண்டு போய் எந்த சிலையில கொண்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரீல்ஸ் எடுக்கணும்னு யார் சொன்னது? அதாவது பொல்லங்காய் தோன்றுகிற யாதொன்றையும் செய்யாதீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் அதாவது நம்மளை அழைச்சதே மாசற்ற பிள்ளையாகவும் கபடற்ற பிள்ளையாகவும் இருக்கணுங்கிறதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி கோமாளித்தனமாக இருப்பதற்கு அல்ல. எல்லள வேணும் கிறிஸ்துவ படிப்பினை கிடையாதுங்க. இது எங்க இருந்து வருது அப்படின்னா புறஜாதியில இருந்து வருது. புரியுங்களா இல்லையா? ஆமா, ரொம்ப மோசங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு காட்சியும் பாருங்க. அற்புதம் அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. இந்த ஆண்டு நடக்க போகுது. சரிம்மா, இந்த ஆண்டோ அடுத்த ஆண்டோ அதுக்கு அடுத்த ஆண்டோ 10 வருஷமோ எத்தனை வருஷமோ ஆண்டோ அதிசயம் நடக்கட்டும், அற்புதமும் நடக்கட்டும். அதை யாரோ ஒருத்தர் பாடி இருக்கிறாரு, ஏதோ தேவையில்லாம பாடி இருக்கிறாரு. அற்புதத்தை போன வருஷம்லாம் இல்லைன்னா இந்த வருஷமும் ஏன் பண்ணல? போன வருஷம் பண்ணாதவர் இப்பவும் பண்ண மாட்டாரா? இன்னைக்கு காப்பாத்துனவர் நாளைக்கு காப்பாத்துவாரு, நாளான்னைக்கு காப்பாத்துவாரு, சாப்பாடு தருவாரு, எல்லாம் தருவாரு. புரியுதுங்களா இல்லையா? அற்புதம். சரி, ரைட்டு. இதுல என்னடா எதை சொல்ற, ஒவ்வொன்னா பார்த்தா குறை சொல்றீ அப்படின்னு. ஆடையில பரிசுத்தம் வேணுமா வேண்டாமா? ஆடையில பரிசுத்தம் தேவை. அப்போ ஒரு சிறு அது மெச்சூர்டான ஒரு பெண் தான் இந்த மாதிரியான ஆடையை உடுத்தி வச்சு அற்புதம் இந்த ஆண்டு அதிசயம் இந்த ஆண்டு நடக்க போகுது. வருஷம் வருஷம் ஆண்டவர் அதிசயத்தை நடத்துவார். என்ன அதிசயம்? ஐயோ கடவுளே, ஆண்டவர் அதிசயத்துக்காக இது பண்றீங்களா? ஆண்டவர் என் மேல விசுவாசம் இருக்கிறீங்கன்னா என்ன பின்பற்றுங்க,
என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இவங்க கற்பனையை விட்டு, அதாவது என்ன சொல்றது, புறஜாதியாருடைய கற்பனையை கை கொண்டு இப்படி பண்றாங்க, வைக்கிறாங்க. ஏதாவது ஆண்டவர் விரும்புவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ம் ஐயோ, ஆண்டவர் அழைச்சதெல்லாம் வேற நோக்கத்துக்கு, பரிசுத்தமா வாழ்றதுக்கு, பரிசுத்தமா உள்ளுக்குள்ள வாழணும். உடையில கிடையாதுன்னு நம்ம நினைக்க கூடாது. உடையில ரொம்ப கவனமா இருக்கணும். ஸ்திரீகளுடைய ஆடை நல்ல ஒழுக்கமுள்ள ஆடையா இருக்கணும். அதனுடைய காரியங்கள் தாற்பரிய கிறிஸ்துவ தாற்பரியங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு காரியம். அதுல எப்படி வளர்க்கணும், பிள்ளைகளை நல்லொழுக்கமா வளர்க்கணும், புத்தியில தேர்றவங்களாக வளர்க்கணும், நல்லொழுக்கம், நல்ல பண்பு, ட்ரெஸ் சென்ஸ் எல்லாமே நீட் அண்ட் ஐடியாவா கொடுக்கணுமே ஒழிய, இந்த மாதிரி கன்றாவியா இருந்ததுன்னா என்ன சொல்ல மக்களே? சை, ரொம்ப மோசங்க. சரி, இதுதான் இப்படி இருக்கு ரைட்டு அப்படின்னு பார்த்தா, 4வது வீடியோ ஃபைனலைஸா பாருங்க அது எப்படி இருக்குன்ட்டு. ஒரு சகோதரிய வச்சு அப்படியே அப்படியே தலையில கைய வச்ச உடனே லபோதிபோன்னு அப்படியே இது பண்ற மாதிரி வைக்கிற மாதிரி படம் கட்டுறாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிங்க, சாட்சிட்டு அறிவிங்க அப்படின்னு சொன்னா, இவங்க மாய்மாலத்தை அறிவிக்கிறேன், அதாவது ஆண்டவர் செய்த அற்புதத்தை, அது அற்புதமாங்கிறது, அது கீழே விழுந்ததுனால என்ன நன்மை கிடைச்சதுங்கிறது தெரியல உண்மையில. இதுலனால என்ன பக்தி கிடைச்சது? உள்ளுக்குள்ள பிசாசு இருந்துச்சா? எந்த பிசாசு இருந்துச்சு? உடனே தட்டினோடனே கீழே விழுந்தா அது ஒரு பெரிய அதிசயம். இது எதுக்கு காட்சிப்படுத்துறீங்க முதல்ல? என்ன பர்பஸ்? வாட் பர்பஸ் ஃபார் இந்த இந்த வீடியோவை காமிக்கிறது எதனால? ம் அப்போ இந்த வீடியோவை காண்பிக்கிறதுனால தன்னை ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த, சக்தி வாய்ந்த கடவுளோடு கூட இருக்கக்கூடிய மனிதன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இப்படிப்பட்ட வித்தைகள் எல்லாம் கத்துக்கிட்டு, அதுக்கு அடுத்தாக்குல கம்பத்துல அப்படியே கயிறை கட்டி நடக்கிறதை போல பல காட்சிகளை காட்சிப்படுத்தி விளம்பர பிரியர்களாக இருக்கிறாங்கிறதுன்னு அர்த்தம். உண்மையா இல்லைங்களாங்க? இதை சொல்லிட்டோம் அப்படின்னா கிரிட்டிசைஸ்ன்றாங்க, அதுக்கு அடுத்தாக்குல என்னென்னலாமோ சொல்றாங்க, வைக்கிறாங்க. மாய்மாலங்க, ஒட்டுமொத்த மாய்மாலம். அதாவது இந்த மாதிரி செய்யறதெல்லாம் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய கிரியைகளை மறுதளிக்கிறாங்க. எல்லல வேணும், இது ஒரு படிப்பினையா, நல்ல படிப்பினையாக இருக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆண்டவர் சொன்னார், உமது நாமத்தினாலே, அதாவது மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரங்கள்ல 22ல வாசித்தோம் அப்படின்னா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை நடப்பித்தோம், உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா என்பீர்கள் அந்நாளிலே. அப்படிலாம் இந்த மாதிரியான மாய்மாலெல்லாம் பண்ணோம் அப்படின்னு அக்கிரம சேர்க்கைக்காரர்களே, ஒரு காலமும் உங்களை அறியல. இந்த மாதிரி செய்யறதுக்கு எல்லல வேணும் கிறிஸ்துவ படிப்புன்னு கிடையாது. நீங்க என்னைக்கு ஆண்டவருடைய அற்புதத்தை படம் போட்டு காண்பித்து விட்டீர்களோ, அப்பொழுதே ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகினீங்க. பெருமை ஆண்டு கொண்டது, பலவித காரியங்கள் ஆண்டு கொண்டது அப்படிங்கிறது தான். அதாவது எளிமா அப்படிங்கிற தீர்க்கதரிசி, அதாவது கள்ள தீர்க்கதரிசி ஒருத்தர் தான். அதுக்கு அடுத்ததாக இன்னொரு பெண் மாய வித்தகாரி இருந்தா, அது தன் எஜமானனுக்கு பொருள் ஈட்டுகிறவளா இருந்தா இந்த எளிமா மற்ற கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம், அதாவது அந்த ஊர்லயே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பயங்கரமான ஒரு மாய வித்தைக்காரன், தான் வந்து தேவனுக்கு நிகராக தேவனுடைய மனுஷன், கடவுளுடைய மெர்க்குரி அப்படிங்கிற ரீதியில என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அப்படி பந்தா பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழ்நிலைகள்ல பேதுரு வர்றாரு, கட்டிந்து கொள்றாரு. அதே வேளையில பவுலும் அந்த பெண்ணை வந்து இவளோட ஆவியை விரட்டினாரு அப்படின்றது. இதெல்லாம் மாய்மாலமான ஆவிகள், பொல்லாத ஆவிகள். புரிதுங்களா? காட்சிப்படுத்துறதே முதல்ல தப்பு. அப்போ ஆண்டவர் செய்த அற்புதத்தை நீ காண்பித்து என்ன பண்ணுத? சபைக்கு வரணும். சபைக்கு வந்து காணிக்கைகளை வாங்கி ஆடம்பரமாக வாழ்வதற்குத்தானே தவிர, மற்றபடி இது கிறிஸ்துவத்துக்கு ஊழியம் செய்யறாங்களா அப்படின்னு சொன்னா அட்டூழியர்கள். நாளை பின்ன ஆண்டவர் கணக்கு கேட்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி படம் காட்டுவது எதனால? பிறர் கேலி பேசும் வண்ணமாக ஏன் நடந்துக்கிறீங்க? கிரியையிலும் நடக்கையிலும் கிறிஸ்துவ மாதிரியாக இருங்கள் அப்படின்னு இருக்கணும். பிறர் சொல்லணும்யா, நீங்க படம் காட்சி போட வேண்டாம். ஆண்டவர் எங்கேயாவது படம் காட்சியை போட்டிருக்காரா, இப்படி போட்டாரா அப்படின்னு? இந்த காட்சிகளை பாக்குறாரு, மக்கள் பாக்குறாங்க. மக்கள் அப்படியே என்னன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு போகுது வைக்குது. அந்த அளவுக்கு அவர் அப்படியே இருந்தார், வச்சார். சரிங்களா? எரிகோ பட்டணமா இருக்கட்டும், அவருடைய இடங்கள் எல்லாம் பரவியது அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவ சேர்க்கை இருந்தது. புரியுதுங்களா? அதாவது ஒரு பிறவி குருடன் இருக்கான், பிறவி பல காரியங்கள், குஷ்டரோகிகள் இருக்காங்க, அதுல 10 பேரை குணமாக்குறாரு, 2 பேர் வர்றாங்க. இப்படி பலர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பல வருடங்களாக ஒருத்தன் வந்து இருக்கிறான். அப்ப இருக்கும்போது ஆண்டவர் சுகப்படுத்துறாரு, ஓடுறாரு, சுகப்படுத்தி அந்த பையன் அவன் ஓடி தேவனை ஆராதிக்கிறான், குதிக்கிறான். அப்புறம் மறுபடியும் எப்படிடா நீ அங்கதானடா ரொம்ப வருஷமா கிடந்த எப்படி உன்னை இது பண்ணா அப்படின்னு கேட்கும் பொழுது, இயேசு கிறிஸ்து என்பவர் பண்ணினார் அப்படின்னு சொல்லி அது பட்டி தொட்டி எங்கும் பரவலாய் போனது.
அப்படித்தான் இருக்கணுமே ஒழிய நம்முடைய கிரியையை ஆண்டவர் கனப்படுத்தணும், ஆண்டவர் இது பண்ணணும். நாம படம் போட்டு காட்டுறதுனால கிடையாது. நீங்க ஊழியம் பண்றீங்க அப்படிங்கிறது உங்களுக்கும் தேவனுக்குமாக இருக்கட்டும். உங்களுடைய காரியங்கள் எதுவானாலும் சரி, எது இதா இருந்தாலும் சரி, விளம்பர பிரியன். விளம்பரமாக என்னைக்கு பண்ணிட்டானோ அன்னைக்கு ஆண்டவரை வியாபாரம் பண்றான் அப்படிங்கிறது அர்த்தம். புரியுதுங்களா? யார் ஒருத்தன் வியாபாரம் அதாவது ஒரு ஆண்டவருடைய பக்திய, ஆண்டவருடைய கிரியைய, ஆண்டவருடைய சத்துவத்தை என்னைக்கு படம் போட்டு காமிக்கிறானோ அப்பவே அவங்க கள்ள ஊழியர்கள். பொருள்படுதா இல்லையா? மாய்மாலம், அதாவது பிரபலமா இருக்க விரும்புகிறவர்கள் என்ன பண்றாங்க? எதுவுமே வெளியே காட்டாம இது பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்கன்னு இருக்கு. இந்த மாய வித்தைக்காரனும் சரி, மாய பரிசெயர்கள், வேதபாரகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெளிவேஷக்காரர்கள். வெளிவேஷம் போட்டுக்கிட்டு தங்களை ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் ஜெபம் பண்றது மாத்திரமல்ல, சில விதமான வித்தைகளையும் சில விதமான கிரியைகளையும் செய்து நடப்பிப்பாங்க. ஜெபிக்கிறதா இருக்கட்டும், அவங்க செய்யக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும். இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? விதவைகளுடைய வீட்டிலே போயிட்டு தங்களுக்கு எதை விதாக்க முடியுமோ அதெல்லாம் பண்ணிடுவாங்க, வச்சிருவாங்க. சோ இப்படிப்பட்ட செயற்கை கிறிஸ்துவ செயற்கையாக இருக்க முடியாது. இப்படிப்பட்ட 4 வீடியோக்களை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த 4 வீடியோக்கள்ல உங்களுக்கு இதுல நான் ஏதாவது தவறா இது பண்ணியிருக்கேன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு பதிவில். வணக்கம்.